சொன்னா எதற்காக இப்படி ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அந்த சஹாபி சொல்வான், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஏதோ இஹ்லாஸ், இந்த சூரா இஹ்லாஸ் என்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அல்லாஹ்வுடைய தூதரே. எப்பொழுதுமே இந்த சூறா ஓதிக்கிட்டே இருக்கணும்னு என்னுடைய நாவும் என்னுடைய கல்பும் நாடிக்கிட்டே இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படியா, இந்த சூறாவை நீங்க நேசிக்கிறீங்களா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நேசிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூறா உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும். சுப்ஹானல்லாஹ். நாம் பாடக்கூடிய பாடல் சொர்க்கத்துல சேர்க்குமாப்பா? நம்முடைய பாடக்கூடிய சாங்ஸ் ஏதாவது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? மஆதல்லா, தீமையத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். தீமையான எண்ணங்களைத்தான் நமக்கு தூண்டும். எதையெல்லாம் தெரியாம இருக்கிறோமோ தெரிய வைக்கும் அந்த பாடல்கள். ஓ இப்படியோ, இந்த மாதிரியான விஷயமும். ஏன்னா 2 கருத்துள்ள பாடல்கள்லாம் நிறைய இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பாடல்களுக்கும் இந்த சாங்ஸ் அடிக்டடுக்கும் நம்ம இது பண்ணாம குர்ஆனோட அதிகமா மெல்ட் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குர்ஆன் இன்னொன்னு என்னன்னா, அந்த 7 ராகத்துல குர்ஆன் ஓதுவாங்க. இப்பெல்லாம் காரிகள் பல பல ராகத்துல ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த